பதவி வந்து அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறாரு. தமிழனும் அவனை தான் நம்ம வந்து முதலமைச்சராகும். நீங்கள் கேரளா போங்க, அங்கே ஒரு மலையாளி தான் முதலமைச்சராக இருப்பார். ஒரு கர்நாடகா போங்க, கர்நாடகாக்காரர் தான் முதலமைச்சராக இருப்பார். நம்ம தமிழில் எப்போ தான் ஆள்றது? 60 வருஷத்துக்கு அப்புறம் கோடி கோடியாக துபாய் அங்கேயும் இங்கேயும் சேர்த்துறானுங்க. இப்போ புதுசாக வந்து அரசியல்வாதியும் அதுதான் பண்ணுறானுங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு கொள்ளையடிக்க தான் வரானுங்க. இது வந்து முட்டாள மக்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் நடிகனா பாருங்கன்னா. வணக்கம் மக்களே, நம்ம தமிழுக்கு முதல்வர் விஜய் அவர் வந்து அவருக்கு யார் யார் முட்டை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அரசாங்க பதவியில் வாரி வழங்கிட்டு இருக்கிறாரு. தினமோ அரசாங்க பதவி வந்து அவங்க அப்பா வீட்டு சொத்து மாதிரி வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து பல இடத்துல நஷ்டம் இருக்கிறாங்களா, அது ஈடு கட்டுறதுக்கோசரம் இவர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கா. அவரால் யார் யார் நஷ்டம் ஆகிறாங்களோ நஷ்டம் வர்றவங்களோ அவங்களுக்கும் கொடுக்குறாரு, அவருக்கு முட்டு கொடுக்குறவங்களுக்கும் கொடுக்குறாரு, அவருக்கு யார் யார் வேண்டப்பட்டீங்களோ அள்ளி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த தமிழ்நாட்டில் அந்தந்த பதவிக்கு தகுதி உள்ள நபர்கள் யாருமே இல்லையா? இப்படிதான் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது. இவர் வந்து அப்படி இவர் ஒவ்வொரு பட தயாரிப்பாளருக்கும் பதவி கொடுக்கணுன்னா அவர் நடித்த அனைத்து படமும் தோல்வி படம் தான், எல்லாம் நஷ்டமான படம் தான். அவரால் நிறைய பேர் தயாரிப்பாளர்களும் என்ன நிலைமைக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நாளைக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த அரசாங்கத்தை எங்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா பொதுமக்கள் யாரையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இது யார் கேட்குறது? இதெல்லாம் நம்ம வரி பணத்தை எடுத்து அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பதவிக்கு ஒரு தகுதியுள்ள நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இந்த ஜோசப் விஜய்க்கு முட்டு கொடுக்குற எல்லாத்துக்குமே வாரி வழங்கிட்டு இருக்கிறேன். வாரி வழங்குறது நம்ம வரி பணத்தை தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த பொதுமக்கள் யாரும் கேட்கறது இல்லை, இதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது நம்ம தற்கொலையாச்சு. இதெல்லாம் யார் கேட்குறது? அப்போவே சொன்னேன், ஒரு தமிழனை பார்த்து தமிழனுக்கு ஓட்டு போடுங்க, தமிழன் ஆண்டாத்தான் தமிழ்நாடு உருப்படியாகும், ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். 60 வருஷம் நம்ம வந்தவங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம தமிழ் கூட பேச மாட்டேங்கிறானுங்க. நம்ம தமிழ் பேச மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் வந்தவங்களாக தான் வராங்க, எல்லாம் அவங்க மொழியை தான் கூட பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மொழி நம்ம வந்து ஒரு பேங்க்கு போனாலும் ஹிந்தியில் தான் பேசுகிறானுங்க. இந்த இப்பெல்லாம் வந்து திருவண்ணாமலை போனீங்கன்னா வெறும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் தமிழை அழிக்கிறதுக்குன்னு வந்தவனுக்கு தான் இந்த வந்தேறிங்க. இதை வந்து தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சினிமாக்காரனை பார்க்கணும், ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும். அரசியல்வாதி எந்த அரசியல்வாதி நல்லது செய்கிறானோ, எந்த அரசியல்வாதி நம்ம தமிழனோ அவனை தான் நம்ம வந்து முதலமைச்சராகும். நீங்கள் கேரளா போங்க, அங்கே ஒரு மலையாளி தான் முதலமைச்சராக இருப்பார். ஒரு கர்நாடகா போங்க, கர்நாடகாக்காரர் தான் முதலமைச்சராக இருப்பார். ஒரு ஆந்திரா போங்க, அங்கேயும் ஆந்திராக்காரர் தான் முதலமைச்சராக இருப்பார். நீங்கள் எங்கே போனாலும் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அந்தந்த மொழி பேசுகிறேன், அந்தந்த ஒரு பாரம்பரியத்தில் வந்தவங்க மட்டும்தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் தெலுங்கு பேசுகிறவன், கன்னடம் பேசுகிறவன் எல்லாருமே வந்து ஆள்றதுக்கு வந்துட்டாங்க. நம்ம தமிழில் எப்போ தான் ஆள்றது? 60 வருஷத்துக்கு அப்புறம் அது சிந்திச்சு பார்க்க மாட்டேங்குதுங்க. தமிழ் ஆண்டால் தான் தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி வளரும், தமிழ்நாட்டுக்கு தேவையானது செய்வாங்க. நீங்கள் வந்தவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்தால் போகலாம். அவன் பணத்தை கொண்டு போய் கோடியாக துபாய் அங்கேயும் இங்கேயும் சேர்த்துறாங்க. நீங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறாங்க. 1000 கோடிக்கு மேலே வச்சு ஒவ்வொரு அரசியல்வாதிகிட்டே இருக்கும். இப்போ புதுசாக வந்த அரசியல்வாதிகளும் அதுதான் பண்ணுறானுங்க. இப்போ பாருங்கள், பழனியில் 100 கோடி சொத்தை வந்து ஆட்டை போட்டானுங்கள்ல, கைது பண்ணாங்கல்ல, அந்த கைது எப்படி இறந்தாரு? இவங்க அரசியலுக்கு வர்றதுக்கு கொள்ளையடிக்க தான் வரானுங்க. இது வந்து முட்டாள மக்கள் வந்து ஒரு நடிகர் பின்னாடி போய் நடிகனா பாருங்கன்னா, நடிகன்னா நான் ரசிக்கணும், அதோட சரி. அரசியலுக்கு போனது அவனை வரன்னு சொன்னோன்னு அவனுக்கு போய் ஓட்டை போட்டு இப்போ எவ்வளோ கோயில் சொத்தையே கொள்ளையடிக்கிறானுங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் நடக்கும். வந்த உடனே அடிக்கிறானுங்க, 3 மாதத்துலேயே கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறானுங்க. இதெல்லாம் யார் கேட்குறது? இது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிச்சி இப்போ ஜெயிலில் வச்சுருந்து ஜெயிலே செத்து போயிட்டான். இப்போ அவன் எப்படி சாட்சி சொல்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? இதுக்கு மேலே சாட்சியே கொண்டுட்டானுங்க, அப்புறம் எப்படி சாட்சி சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் வந்து போகணும்னா 5 வருஷத்தில் என்னென்ன நடக்கணும்னு தெரியாது. இதெல்லாம் கேட்கணும், மக்கள் தான் கேட்கணும்.
அடுத்தது ஆட்சி இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரும், எம்பி தேர்தல் வரும். இதெல்லாம் மக்கள்லாம் சிந்திச்சு ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டு வந்தறிஞர்களுக்கு ஓட்டு போட்டு இதெல்லாம் மனசு அப்படியே கொதிக்குது. ஒரு தமிழனுக்கு ஓட்டு போடாமல் கருத்துரைங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் இப்படி தேர்ந்தெடுத்தீங்க. ஒரு தகுதி உள்ள ஆளுங்க எவனாவது இருக்கிறான்னு நம்ம சொல்ல போகலாம். எவனாவது தகுதி உள்ள ஆளாக இருக்கிறானா? அது ஆமாம். பதவிக்கு தகுந்த தகுதி உள்ள அவங்க எவனாவது இருக்கிறானா? யாருமே கிடையாது. யாரோ ஒருத்தரை காமிங்க. எல்லாம் தற்கொலைகளாக தான் இருக்குங்க. இது யாருக்கிட்ட போய் சொல்கிறது? வர எலெக்ஷன்லையாவது ஒரு தமிழனை பார்த்து ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.